விமலுக்கு 1.5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியிருக்க விஷயம் தான் சோஷியல் மீடியா முழுசும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. இந்த விஷயம் திரையுலகத்தில் எல்லாத்துலேயுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாம். கடந்த 2016ஆம் ஆண்டு பூபதி பாண்டியன் டைரக்ஷன் பண்ண மன்னர் வைத்தியரா படத்துல விமல் நடிச்சிருந்தாரு. இந்த படம் பணப்பிரச்சனையில கொஞ்சம் சிக்கியிருந்தது. படத்தை தயாரிக்கிறதுக்கு விமல் ஃபைனான்சியர் கோபி கிட்ட இருந்து 4.5 கோடி ரூபாய் கடனா வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செக்கை கொடுத்திருக்காரு விமல். ஆனா இந்த செக்கை கோபி பேங்க்ல கொடுக்கும் போது அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி செக் பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்திருக்கு. இதனால 4.5 கோடி ரூபாய் செக் மோசடி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் கோபி சென்னையில இருக்க சிறு வழக்கு விசாரிக்கிற நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. ஜூலை 23ஆம் தேதி தான் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதி ஆர்த்தி நடிகர் விமலுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால விமலுக்கு 1 வருஷ சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விமல் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு வெளியானதுக்கு அப்புறமா நடிகர் விமல் தரப்புல இருந்து ஆஜராயிருக்க வழக்கறிஞர் அவரோட தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்யறதாக தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஏத்துக்கிட்ட நீதிபதி தண்டனையை நிறுத்தி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு. மேலும் சினியை பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.